நடத்தும் தேவம் கண்மானி போல் காற்றிடுவேர். அல்லேலூயா பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன். போற்றுவேன் என் இயேசுவை, போற்றுவேன் என் நேசரை. தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகிழ செய்வி. Praise the Lord. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 18 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே சங்கீதக்காரர் தாவீது இப்படியாய் ஒரு கேள்வி வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று ஒரு கேள்வி வைக்கிறார். எளியவன் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் ஒரு வசனத்திலே சொல்லியிருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் தமது உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறவர். ஆனால் நம்பிக்கையை இழந்து அதைரியப்பட்டு தாவீது மிகுந்த ஆபத்தான நிலையிலே துன்பத்திலே சிக்கி தபிக்கிற ஒரு வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பல நெருக்கமான சூழ்நிலையில் நாமும் கூட சில சமயங்களில் இப்படி நினைத்து விடுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தேவன் நம் அருகிலே இருக்கிறார். தாவீது கடைசி வசனங்களில் சொல்கிறபடி, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூரும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி இந்த சங்கீதம் அப்படியாய் முடிவடைகிறது. எது வரைக்கும் மறந்திருப்பீர், என்னை மறந்திருப்பீர் என்று சொல்லி கேள்வி கேட்ட தாவீதுக்கு அந்த சங்கீதம் முடிவதற்குள்ளாய் பதில் வந்து விடுகிறது. ஆம், அந்த பதில் நமக்கும் உண்டு. அவர் ரட்சிப்பின் தேவன். அவர்களை மகிழ்ந்து கலிகூறும்போது நன்மைகள் உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து 14வது சங்கீதத்திலே, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், தேவனே இல்லாதது போல வாழ்கிற ஒருவன் மதிகெட்டவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. மதிகெட்டவர்கள் தேவனுக்கு எதிரான தங்கள் முரட்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள். எவ்விதம் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து 15வது சங்கீதத்திலே, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று ஒரு கேள்வியை வைத்து அதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எந்த விதமான ஒரு நபர் தேவனுடைய நெருங்கிய சமூகத்தையும் ஐக்கியத்தையும் அனுபவிக்க முடியும்? அநீதி, வஞ்சகம், அவதூறு மற்றும் தன்னலம் ஆகியவற்றின் நடவடிக்கைகளின் மூலம் நமது ஆண்டோடைய சமூகத்தை நாம் நெருங்க முடியாது. ஆனால் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொன்னால், ஆம், நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிற காரியம் உண்டு. நாம் ஆண்டவரை நெருங்கி நாம் ஜீவிக்க முடியும். தொடர்ந்து 16வது அதிகாரத்திலே, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறேன், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே தன் விண்ணப்பத்தை வைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உண்மை இல்லாமல் எனக்கு எவ்வித நன்மையும் இல்லை என்று சொல்லி 2வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த விதமான அர்த்தமோ தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான மகிழ்ச்சியோ இல்லை. அதை சங்கீதக்காரர் உணர்ந்து இந்த சங்கீதத்தை முடிக்கும்போது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி இங்கே சங்கீதத்திலே எழுதத்தனை அங்கே ஆண்டோடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தரையே நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் தருகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து 17வது சங்கீதத்தில்
கர்த்தாவே, என் நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளின்றி பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என்று சொல்லி விண்ணப்பத்தை ஆண்டவரை நோக்கி ஏறடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கம் மற்றும் கிருபையின் அடிப்படையில் மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய வழிகளுக்கும் தன் சொந்த வாழ்க்கையில் உள்ள உண்மையான கீழ்ப்படிதலின் அடிப்படையில் அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது கடைசியிலே நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உம் சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிவடைகிறது. கர்த்தருக்கு மகிமை. கண்மணி போல காத்து நடத்தி தேவனாய் கர்த்தர் அவர் மகிமையை காண செய்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமது ஆவிக்குரிய ஜெபியம் அந்த அடிப்படையில் அமைந்திருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். 18வது அதிகாரத்தில் 50 வசனங்களிலும் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஆரம்பித்து சில 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரங்களில் வசனங்களை போலவே இங்கேயும் அந்த சங்கீதம் அமைந்து விடுகிறது. தாவீதுடைய ஆளுகையின் முற்பகுதியிலே அது எழுதப்பட்டிருக்கலாம். அதாவது அவன் தன்னுடைய பயங்கரமான பாவத்தை செய்து தேவனிடத்திலிருந்து வந்த வாழ்நாள் முழுவதுமாய் தண்டனை கீழ் மிகவும் துன்பப்பட்டதற்கு முன்பாக அந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதங்கள் வாசித்து தேவ ஆலோசனையை, தேவ ஆசீர்வாதத்தை, தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளும் உன்னதனான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.